இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்டிலைசர். இது வந்து ஒரே ஒரு பொருள் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள் வச்சு நம்ம ஒரு நியூட்ரிஷியஸான நேச்சுரல் ஃபர்டிலைசர் தயாரிக்கலாம். இப்போ மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள் வைக்கிறோம், எல்லாத்துக்குமே உரம் கண்டினியூஸாக கொடுத்துன்னு இருக்க வேண்டியிருக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை. அப்போ தான் பூக்களும் காய்களும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி கொடுக்குற உரத்தில் வந்து மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், ஜிங்க்கு அப்படிங்கிற எல்லா மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ரிச்சாக இருக்கிற ஃபர்டிலைசர். ஸோ இது வந்து நான் எப்படி தயாரிக்கணும், என்னதை வச்சு தயாரிக்கணும், எந்தெல்லாம் செடிகளுக்கு கொடுக்கலாம், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு வெஜிடபிள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது 2-3 மெத்தடில் பண்ணலாம், அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இங்கே பாருங்கள், ஒரு பீட்ரூட் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது தான். அதுலேருந்து நீங்கள் ஒன்றே எடுத்து வச்சுட்டா இதில் வந்து உரம் தயாரித்து நீங்கள் ஒரு 10 செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பீல்ஸ் வந்து இப்படி காய வச்சிடணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மெத்தடில் வந்து இந்த பீட்ரூட் பீல்ஸ் எடுத்துட்டு நல்லா காய வச்சுருங்க வெயிலில். இப்படி நொறுங்குற மாதிரி காஞ்சதுன்னா இப்படி மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்படி பொடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ வேணால் இது வந்து 1 ஸ்பூன் ஒரு செடிக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ இது நான் இதுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். இதில் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், ஜிங்க்கு அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்குது. நீங்கள் செடி ரொம்ப பெருசாக இருந்தால் 2 ஸ்பூன் கொடுங்க, சின்னதாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். இப்போ இந்த ரோஜா செடிக்கு நான் வந்து சின்ன செடி பதியன் போட்டது 1 ஸ்பூன் கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் இந்த பீட்ரூட்டை ஃபுல்லாகவே இப்படி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அப்போது இதோட ஃபுல் நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு செடிகளுக்கு கிடைக்கும். பீல் மட்டும் இல்லை, இதோட சதப்பத்தும் நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி நான் அரைச்சி கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு இது நல்லா வடிகட்டிடலாம். இதை அரைச்சிருக்கேன், நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சி எடுத்து பாருங்கள். இதை இப்படியே கூட விடலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர், உங்களுக்கு செடிக்கு நல்ல பூஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வடிகட்டணுங்கிறதே இல்லை, வடிகட்டி நான் கொடுக்குறேன். ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக அரைச்சி வடிகட்டி நல்லா டைல்யூட் பண்ணிவிடுங்க. 3 மடங்கு தண்ணியில் டைல்யூட் பண்ணலாம். இதை நீங்கள் கம்போஸ்டில் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிடுங்க நல்லா. அப்புறம் செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர். இதை வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். சும்மா நீங்கள் ஒரு மக்கில் நீங்கள் ஒரு 5 செடிக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளர் ஒவ்வொரு செடிக்கு ஊற்றி விடுங்க போதும்.
வந்து ரோஜா செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ணணும். 4 நாளைக்கு அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா நொதித்து ஃபர்மெண்ட் ஆகி உங்களுக்கு இன்னும் கூடுதல் நியூட்ரிஷியஸ் ஆகிடும். பாருங்கள், இதையும் வடிகட்டிக்கலாம். எவ்வளோ சத்தாக இருக்குது பாருங்களேன். இது தோல்லாம் இருக்குதுல. இதையும் இது இப்போ இந்த தோல் வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள். தோல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தோலை நல்லா ஊற வச்சு 4 நாளுக்கு அப்புறம் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி அப்படியே வடிகட்டி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இதுவும் அதே தான். இதையும் 4 செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு பங்கு தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் யூஸ் பண்ணுறது மூலமாக செடிகளுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதை தவிர உங்களுக்கு கிச்சன் வேஸ்ட்டை தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் இருக்குது. ஸோ நேச்சுரலாக இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி எல்லோரும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் செடிகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்கிறத நோட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல திறன்ச்சியான காய்களும் பூக்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன்.